இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து 8. ஸோ 8னா என்ன வரும்? 1s2 2s2 2p4 வரும். இந்த 1s2க்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்? ஹீலியம். கடகடன்னு ஏது? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon. Because the more the time you write, the more you will become practiced. Okay, so 8 plus 18 plus 18 plus 32 plus 32 sorry, இங்கே வந்து 8 வரும். இங்கே ப்ளஸ் 8, இங்கே 18, இங்கே 18, இங்கே ப்ளஸ் 32 வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆட் பண்ணும்போது. ஸோ 8 plus 8 16, 16 plus 18 34, 34 plus 18 52, 52 plus 32 84, 84 plus 32 116. 116 என்ன வரும்? 11 ஹெக்சியம். 11 ஹெக்சியம். ஸோ ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon, radon. ஸோ 2s2 2p4 கடகடன்னு எழுதணும். நான் உனக்காக தான் எழுதுகிறேன் இதை. பிகாஸ் எந்த நம்பர்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட். 4s2 4p4, 5s2 5p4, 5s2 5p4, 6s2 6p4, 7s2 7p4. ஓகே. ஸோ இதில் வந்து 3D போட்டாங்கன்னா திஸ் வில் பி, இதில் வந்து 3D வந்து 0 வரும். இதில் இருக்காது. 4sக்கு முன்னால் தான் 3D வரும். அதனால் 3D 14, 4D 14, 5D 14, 6D சாரி 4D, 3D 10, 4D 10, 5D 10, 6D 10 வரும். அதே மாதிரி 5D 10க்கு முன்னால் தான் 4F 14 வரும். இது 5F 14 வரும். 5F 14 வரும். ஸோ தட்ஸ் ஆல். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். LOS HOS என்ன வரும்? LOS வந்து LOS is equal to number of p electrons, HOS is equal to number of s plus p electrons in the valence shell. இந்த வேலன்ஸ் ஷெல். ஸோ இதில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் p electrons 4. அப்போ வந்து LOS வந்து +4 வரும். s plus p வந்து +6 வரும். அண்ட் LOS stability increases down the group, increase stability down the group, இதை ஞாபகம் வச்சுக்கணும். HOS stability decreases down the group, ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். You should be able to remember the name of the element and the atomic number of the element and the electronic configuration of the element very easily. So இந்த எல்லாத்துக்கும் இந்த பாக்னாஃப்லேருந்து ஞாபகம் வச்சுக்கணும். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், பாக்னாஃப்லேருந்து ஓசேட் டேப்போ வச்சு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா you will be able to remember all these elements quickly. Okay, so next வந்து we will go to the common characteristics of electronic configuration. இதெல்லாம் வந்து நார்மல் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அட்டாமிக் ரேடியை ஆர் அயனிக் ரேடியை எல்லாம் வந்து எல்லாமே இட் வில் இன்க்ரீஸ் டவுன் த குரூப். அட்டாமிக் ரேடியை, அயனிக் ரேடியை எல்லாமே வந்து இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி இஃப் யூ டேக் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதே மாதிரி இஃப் யூ டேக் த மெட்டாலிக் கேரக்டர் எடுத்துட்டேன்னு சொன்னா ஆக்சிஜன் இஸ் அ நான் மெட்டல், சல்ஃபர் இஸ் அ நான் மெட்டல். ஸோ பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா நான் மெட்டல் ஆரம்பிச்சு நான் மெட்டல் மெட்டலாய்டு அந்த மாதிரி வரும் அது. ஓகே, ஸோ மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் இன் ஜென்ரல். ஸோ யூ வில் ஹேவ் நான் மெட்டல் மெட்டலாய்டு மெட்டல் அந்த மாதிரி வரும். எல்லாத்துலேயுமே வரும். ஸோ அந்த பி பிளாக்ல டயகனலில் வர எலிமெண்ட்ஸ் வந்து மெட்டலாய்டு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உன்னால் அது ஈஸியாக எழுத முடியும். ஸோ மெட்டாலிக் கேரக்டர், ஏன்னா மெட்டாலிக் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம எழுதுவோம். நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா தே ஆர் அசிடிக் இன் நேச்சர். முன்னாலேயே நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லையா. நான் CO2 + H2O எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா H2CO3 வந்துடும். ஸோ இஃப் யூ டேக் பாக்னாஃப்னே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி
பாக்னாஃப். இது எல்லாத்தோட ஆக்சைடு எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா B2O3 இது 3 வேலன்சி இல்லையா, இது CO2, இதில் நிறைய இருக்கும் உனக்கு. இதில் ஆக்சிஜன் வரும், இது வரும் இப்படி. இப்போ இது B2O3 எடுத்துட்டேன்னு சொன்னா போரிக் ஆசிட் வரும் உனக்கு, போரிக் ஆசிட் வரும். இதில் வாட்டர் போட்டோன்னா கார்போனிக் ஆசிட் வரும். இதில் வாட்டர் போட்டோன்னா நைட்ரிக் ஆசிட் ப்ளஸ் NO3 ப்ளஸ் NO2 வரும். திஸ் இஸ் 2 ஆசிட்ஸ் வரும். இதில் பார்த்தோன்னா H2Oன்னு வரும் உனக்கு. இதில் பார்த்தோன்னா HOFன்னு வரும் உனக்கு. ஸோ பார்த்தோன்னா இதில் வந்து அசிடிக் கேரக்டர் என்ன ஆகுது பாரு, திஸ் இஸ் மோஸ்ட் அசிடிக் இல்லையா. ஸோ அசிடிக் கேரக்டர் ஆஃப் தி ஆக்சைட்ஸ் ஆஃப் பாக்னாஃப் நேம் ஆஃப் ஆல் த குரூப்ஸ் இந்த பி பிளாக்ல பார்த்தோன்னா என்ன ஆகுது, முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, இது நியூட்ரல் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் லெஸ் அசிடிக், மோர் அசிடிக், திருப்பியும் நியூட்ரல் ஆகுது, திருப்பியும் இந்த இடத்துல ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்குது உனக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும் நீ. அந்த ஆக்சைட்ஸ் சம்டைம்ஸ் இது கூட உனக்கு தனி கொஷனாக கேட்பாங்க. அதாவது இந்த 3 ஆக்சைட்ஸ் உடைய அசிடிக் நேச்சரை கூட கம்பேர் பண்ண சொல்லி உனக்கு கொஷின் வரும். ஸோ அசிடிக் நேச்சரை கம்பேர் பண்ணணும்னா நீ வாட்டரை ஆட் பண்ணி வரக்கூடிய ஆசிடை வச்சுட்டு அதுலேருந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ரிடிக்ட் த அசிடிக் நேச்சர் அண்ட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டாலிக் கேரக்டர். ஸோ இது அக்ராஸ் த பீரியட். இது டவுன் த குரூப் போடும்போது ஓசேட்டே போல வந்து எல்லா மெட்டாலிக் கேரக்டர் மாதிரி வரும். ஸோ மெட்டாலிக் கேரக்டர். அடுத்தது அயனைசேஷன் என்தால்பி. ஜென்ரலாக அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் டவுன் த குரூப். சைஸ் பெருசாக இருந்ததுனால அயனைசேஷன் என்தால்பி வில் டிக்ரீஸ் டவுன் த குரூப் டியூ டு ஆடிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷெல் வந்து ஆட் ஆகிறதுனால உனக்கு அது குறைஞ்சிட்டே வரும். அண்ட் ஜென்ரலாகவே வந்து we represent like this. அயனைசேஷன் என்தால்பி வந்து டெல்டா ஹெச் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ இருக்கட்டும் அயனைசேஷன் என்தால்பி தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது, செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது, தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அப்படின்னு இருக்கும். ஜென்ரலாகவே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் நம்ம எதை எடுத்தோம்னாலும் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து கம்மியாக இருக்கும், செகண்ட் அண்ட் தேர்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜென்ரல் ட்ரெண்ட் இன் அயனைசேஷன் என்தால்பியில் அந்த மாதிரி வரும். சம்டைம்ஸ் வந்து செகண்ட் எலிமெண்ட் வரும்போது பி பிளாக்ல பார்த்தோன்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆகிறதுனால ஃபஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண உடனே ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் என்ன ஆகும், when the screening becomes more or when the screening becomes less. When the screening becomes less, nucleus will be attracting the outermost electron. ஸோ இப்போ இந்த மாதிரி நியூக்ளியஸ் இருக்குது உனக்கு, ஃபஸ்ட்டு ஷெல்லு, செகண்ட் ஷெல்லு, தேர்ட் ஷெல்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உனக்கு இப்படி இருக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண உடனே இது ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வந்துடும். அப்புறம் என்ன ஆகிடும், ஒரு எலக்ட்ரான் குறைஞ்ச உடனே சைஸை ஷ்ரிங்க் ஆகிடும் உனக்கு. அப்போ ஷெல்ஸ் வில் கம் க்ளோசர். அப்போது அடுத்தடுத்த ஆர்பிட்டலினுடைய ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு வந்து அதோட எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல், அடுத்த பி ஆர்பிட்டல் எடுக்கும்போது பி ஆர்பிட்டலோட ஸ்க்ரீனிங் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போது இதோட அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் இது எடுக்கிறது கஷ்டமாயிடும். இது அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் இது எடுக்கிறது கஷ்டமாயிடும். இந்த 3 எடுத்ததுக்கப்புறம் இது எடுக்கணும்னு சொன்னால் இன்னும் கஷ்டமாயிடும் அந்த இடத்துல. ஸோ ஜென்ரலாக வந்து அயனைசேஷன் என்தால்பி இந்த மாதிரி ட்ரெண்டில் போகும். ஸோ யூ ஹேவ் டு இதில் அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வேணால் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு நான் ஒன்று காட்டுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. 1s2, 2s2, 2px1, 2py1, 2pz1. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் உனக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குது. உனக்கு சிமெட்ரிக்கல்னால் என்ன, இதில் இது ரெண்டும் ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது, இது வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குது உனக்கு. ஸோ ஆர்பிட்டல்ஸ் பார்த்தோன்னா எல்லா ஆர்பிட்டல்ஸும் வந்து உனக்கு சிமெட்ரிக்கலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமெட்ரிக்கல் உனக்கு. ஸோ திஸ் இஸ் மோர் சிமெட்ரிக்கல். வாட் இஸ் meant by symmetrical configuration? Symmetrical configuration அப்படின்னு சொன்னால் either all the orbitals should be fully filled or half filled or fully and half filled இருக்கணும். ஸோ நைட்ரஜனில் பார்த்தோன்னா திஸ் இஸ் மோர் சிமெட்ரிக்கல்னு வச்சுக்கலாம். நம்ம we can put more symmetrical இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டெல்டா IH1. ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண உடனே என்ன வரும், N+ வரும் உனக்கு. ஸோ N+னா எப்படி இருக்கும் அதோடது, N+ வந்து 1s2, 2s2, 2px1,
2py1 இப்படி இருக்கும். ஸோ we will have it like this n plus இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இதில் பார்த்தோன்னா இப்போ 2p பார்த்தோன்னா இது ரெண்டும் ஃபுல்லி ஃபில்டாக எடுத்தது. இது வந்து சரியாக ஃபில் ஆகலை உனக்கு, ஆஃப் ஃபில்டு ஆகலை உனக்கு. ஸோ திஸ் இஸ் என்ன ஆகும் அப்போது, திஸ் வில் பி லெஸ் சிமெட்ரிக்கல். This will be less symmetrical. So more symmetrical இருந்தால் என்ன அர்த்தம், more symmetrical means more stable னு அர்த்தம். More symmetrical means more stable, less symmetrical means less stable. Less stable, அந்த எலக்ட்ரானிக் அந்த கான்ஃபிகரேஷன் வந்து less stable இருக்கும் அந்த இடத்துல. ஸோ தென் நான் இப்போ அடுத்ததில் வந்து இப்போ இதுலேருந்து இன்னொன்று ரெண்டாவது அயனைசேஷன் என்தால்பி, தட் இஸ் டெல்டா ஐ H2. டெல்டா ஐ H2 எடுத்தனா N2 ப்ளஸ் வரும். N2 ப்ளஸ் வந்து அப்போ என்ன வரும், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2px1 வந்துடும். 2py1 போய்டும் உனக்கு. ஸோ 2py1 போய்டும் உனக்கு. இதான் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். நீ இதை if you want you can write it as 2py0 2pz0. இந்த இடத்துலையே வந்து you can write it as 2pz0 இங்கே எழுதிக்கலாம். 2pz0 ஆகிடும். ஸோ திஸ் வில் பி ஸ்டில் லெஸ் சிமெட்ரிக்கல் ஆகிடும், அப்போ ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ நேச்சுரலி நம்ம இந்த எலக்ட்ரானிக் இந்த அயனைசேஷன் என்தால்பி வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியாக அதுலேருந்து எடுக்கிறது வந்து எலக்ட்ரான் எடுக்கிறது வந்து கஷ்டமாயிடும், எலக்ட்ரான் எடுக்கிறது கம்மிடும். ஓகே, ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ், தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து யூ வில் ஹேவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. Electron gain enthalpy. This is an important concept. Electron gain enthalpy na enna, EGE. So when an atom gains electron like this, it will be associated with some energy in the form of either liberating the energy or accepting the energy. That is, either it will be an exothermic reaction or an endothermic reaction. So the more electronegative elements readily they will accept electrons. Oxygen pathana, it's a very good electronegative element. That is in the order la irukum. Electronegative element la endha order la irukum, fluorine, oxygen, nitrogen, chlorine, bromine, etc. in the order la irukum. Electronegativity decreases in this order. This you should remember always. So appadana enna artham, that means oxygen will readily accept electrons. When something readily accepts electrons, it will be a spontaneous reaction. Last year thermodynamics la padichirpom. All spontaneous reactions are exothermic reactions, which means delta H will be equal to negative overall. Delta H will be a negative value. So what do you mean by that? Electron gain enthalpy of more electronegative elements will have a negative value and so on. So positive elements வந்து அதாவது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்னா என்ன, இப்போ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் வந்து இட் டிக்ரீசஸ் டவுன் த குரூப். தேர்ஃபோர் வாட் வில் ஹேப்பன், ஆக்சிஜன் வில் பி ஹேவிங் த மேக்ஸிமம் டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போது அதோடது வந்து மோர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ கீழே போக போக, தட் இஸ் வென் யூ கோ டவுன் த குரூப், தட் இஸ் ஓசேட்டேப்போல, இஃப் யூ கோ டவுன் த குரூப் ஓசேட்டேப்போ, electronegative character decreases down the group. Electronegative character decreases down the group. That means tendency to accept electrons will decrease. Accept electron decreases, which means the reaction will become slowly endothermic. முதல்ல வந்து exothermic-ஆ இருக்கும். So you will have the exothermic reaction. Delta H value பார்த்தீங்கன்னா, if you look at the delta H value, negative இருக்கும், கொஞ்சம் less negative, slightly positive, more positive-ஆ இருக்கும். In other words, electron gain enthalpy எல்லாத்தையுமே நீ நெகட்டிவ்னு சொல்லணும்னா, that means the negative value will keep decreasing down the group. Greater the negative value, that means more energy is released and this will have less energy. Any system with less energy will be more stable. Any system with less energy will be more stable. So in the point ஞாபகம் வச்சுக்கணும், that is when you have less energy means more stable. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு ரியாக்ஷன்லேயே வந்து இங்கே ரிலீஸ் ஆகிற எனர்ஜி நிறைய இருக்குன்னா
அதுக்கு கூட வர அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம். அப்படின்னா அது ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். இந்த ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எனி ரியாக்ஷன் திஸ் வில் அப்ளை both in organic and inorganic chemistry. This concept will apply depending upon how much energy you have. The stability of the compound will depend on that. So electron gain வந்து இருக்கிறதுலே வந்து ஸோ பி பிளாக்ல வந்து இது ஒரு பாயிண்ட்டு. பி பிளாக்ல வந்து எல்லா ட்ரெண்டுமே வந்து ஒரு பேட்டர்னில் வராது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நோ ட்ரெண்ட் இன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வில் பி ஸ்மூத். நான் அது முதல்லே சொல்லியிருக்கேன். நான் அதாவது ஒன்று ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ற ட்ரெண்டில் வராது. there will be some variation in most of the properties. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜனுக்கு தான் வந்து ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். தேர்ஃபோர் அதோட வேல்யூ தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகணும். அப்போ நிறைய ஹீட் ரிலீஸ் ஆச்சுன்னா டெல்டா ஹெச்சோட வேல்யூ அதுக்கு நிறைய இருக்கணும். தட் இஸ் மோர் நெகட்டிவாக இருக்கணும். But on the contrary, electron gain enthalpy of oxygen is least in the table. Electron gain enthalpy of oxygen is least in the table. Okay, so ஒன்று எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ட்ரெண்டை உனக்கு ப்ரெடிக்ட் பண்ண சொன்னாங்கன்னா நீ இந்த மாதிரி தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவேன். எப்படி இந்த கான்செப்ட் வச்சு போடும்போது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரெண்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், the electron gain and the negative value வந்து it will keep decreasing down the groupல வரும். ஸோ அந்த ட்ரெண்டு தப்பாயிடும். if you want it then it will be a wrong trend that you will be predicting. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா you have to remember this is not a smooth trend like this. இது லீஸ்ட்டாக வருது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் இதுக்கும் நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன் இன்ட்ரொடக்ஷன் டு பி பிளாக்ல. என்ன ஃபஸ்ட் எலமெண்ட் சம்மந்தப்பட்ட கொஷின் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், you should attribute it to anomalous behavior. ஸோ அனாமலஸ் பிஹேவியர்னால் இதில் என்ன அனாமலஸ் பிஹேவியரை நம்ம சொல்ல முடியும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை சொல்ல முடியாது. ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ வரணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு சொல்ல முடியாது. அப்போ வேறு என்ன சொல்லலாம், ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ் அதெல்லாம் எதுலையுமே இங்கே ஃபிட் ஆகாது இதில். அப்போது ஸ்மால் சைஸ் அப்படின்னு நீ எழுதிடலாம் அந்த இடத்துல. இப்போ இந்த ஸ்மால் சைஸில் என்ன ஆகுது, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன். இப்போ ஸ்மால் இருக்கு, இப்போ 2 ஆட்டம் இருக்குது. அப்படி each oxygen will have 2 lone pairs of electrons. இருக்குது. அதனால் என்ன ஆகும், you can see that there will be a lot of electronic repulsion between these 2 atoms. Plus இந்த பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரானை 2 ஆக்சிஜனுமே வந்து ஈக்குவலாக இழுக்கும் 2 பக்கமும். So this bond is more vulnerable bond. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த நேரத்துலையும் இந்த பாண்டு உடஞ்சிரும்னு அர்த்தம். யாருமே ரியாக்ட் பண்ண வேண்டாம். இது ரெண்டும் போட்டுருக்கிற சண்டேலேயே பார்த்தோன்னா இந்த பாண்டு எப்போவுமே எனி டைம் இட் வில் பிரேக். யாராவது கிட்டக்கு வந்து உஃப் அப்படின்னு ஊதுனாலே போகிறோம், இந்த பாண்டு வந்து உடஞ்சி போய்டும் இந்த இடத்துல. பிகாஸ் இட் இஸ் டூ ஸ்மால். அந்த 2p சப்ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து they will have the repulsion between them, and அந்த repulsion வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் due to electronegativity and this will be. So இப்போ incoming electron, இப்போது இந்த மாதிரி ஒரு repulsion இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூலில் வந்து if you are going to add 2 electrons, it will be very difficult. incoming electrons accept பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். So difficult to accept the incoming electrons. So that is the reason the electron gain enthalpy of oxygen will be the least in the group. But the electronegativity decreases down the group. அப்போ பார்த்தோன்னா மற்ற எலமெண்ட்டோட ரிப்பல்ஷன்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இஃப் யூ கம்பேர் ஓசேட் டேப்போவில் இருக்கிற 2 லோன் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பல்ஷனும் இருக்கும், இந்த ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்கும். ஏன், இது வந்து சைஸ் பெருசாகிடுறது இல்லையா. சைஸ் பெருசாக இருக்கும்போது these 2 lone pair will be a little far away. whereas ஆக்சிஜனில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கும். further down the group, if you take selenium again, this will be still bigger. 2 lone pairs will be very far, so repulsion will be very less, and the electronegativity குறையிறதுனால இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அவ்வளோ ஈஸியாக உடையாது. so the general tendency to accept electron down the group increases. so பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு ட்ரெண்டு வந்து
டிஃப்ரெண்ட்டாக வரும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ஸோ கீழே போக போக ஒரு ஸ்மூத்தாகவே உங்களுக்கு இருக்காது. ஆக்சிஜனுக்கு தான் கம்மியாக இருக்கும், செலீனியம்க்கு வந்து சல்ஃபருக்கு ஜாஸ்தியாக இருக்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் அதுக்கப்புறமா. ஸோ த ட்ரெண்ட் வில் பி லைக் திஸ். இஃப் யூ பிளாட் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து சப்போஸ் இஃப் யூ பிளாட் த எனர்ஜி electron gain enthalpy in the y-axis and the element O பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு தான் கம்மியாக இருக்கும், சல்ஃபருக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், திருப்பியும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி குறைஞ்சிருந்து இப்படி வந்துடும். ஸோ தட் கிராஃப் வில் பி லைக் திஸ். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் வேரியேஷன் வரும், மற்றதுக்கு இப்படி குறைஞ்சின்னு வரும். இதுக்கு என்ன ரீசன்? இதோட ரீசன் என்ன? இதோட ரீசன் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு ரிமெம்பர் த இதுவாக. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஏற்கனவே பார்த்துட்டோம், நான் மெட்டாலிக் கேரக்டர் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோன்னா ஜென்ரலாக இட் வில் இன்க்ரீஸ், பிகாஸ் மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் ஓசேட்டேப்போவில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? ஓசேட்டேப்போவில் இது வந்து கேஸு, இது சாலிட். ஸோ நேச்சுரலி நீ இதை வச்சே சொல்லிடலாம் நீ, பிகாஸ் இன்டர்பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தோன்னா இன்டர்பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கேஸாக இருக்கிறதுனால இதில் ஜாஸ்தியாக இருக்கும், சாலிடில் வந்து குறைஞ்சிட்டே வரும், இன்டர்பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வரும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆக்சிஜனில் வந்து கம்மியாக இருக்கும், கீழே போக போக ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ அந்த ட்ரெண்டை வச்சு we can explain the melting point and boiling point. என்ன ஆகும்? melting point will boiling point வச்சு நீ சொல்லலாம், ஏன்னா ஒன்றுத்த ஒன்று these two are interdependent. Generally they will increase down the group. Density அதே மாதிரி தான், you can also have density also will increase down the group. All these three that can be explained based on the states of matter of the element. வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எலமெண்டல் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கேஸாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து தீஸ் எலமெண்ட்ஸ். இஃப் யூ லுக் அட் தீஸ் எலமெண்ட்ஸ், ஆக்சிஜன் வந்து O2 இருக்கும், சல்ஃபர் வந்து S8 இருக்கும். தட் இஸ் சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், தேர் ஆல் octatomic இருக்கும். So this is another point that you have to remember. Diatomic and tetraatomic இருக்கும். And அடுத்தது வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ்னால் என்ன? O will form double bond. ஸோ இதில் வந்து இந்த P5 டபுள் பாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்டரி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே இஃப் ஐ வாண்ட் ஐ வில் டெல் இட் அகெயின். ஸோ சப்போஸ் யூ ஹேவ் ஆக்சிஜன் இருக்குது, ஸோ இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 1s2 2s2 2p4. ஸோ இதுலேயே அதே மாதிரி 2p4 இருக்கும். when the 2p4ல் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் when the 2p எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது ஃபஸ்ட்டு கம்பைன் ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து they will form a normal bond. ஸோ இதில் இருக்கிற 2p எலக்ட்ரானும் கம்பைன் ஆகும்போது நார்மல் பாண்டு ஃபார்ம் ஆகிடும். ரெண்டாவது 2p எலக்ட்ரான் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? it forms a pi bond. So this will be a sigma bond. ஸோ ரெண்டாவது pi bond, ரெண்டாவது எலக்ட்ரான் 2pயில் இருக்கிற 2pxன்னு வச்சுக்கோ வேணாம், 2pyயில் இருக்கிற எலக்ட்ரான் கம்பைன் ஆகும்போது சிக்மா pi bond ஃபார்ம் ஆகும். This pi bond is called as the P5 bi bond. This is called as the P5 double bond. So சில எலிமெண்ட்டில் என்ன இருக்கும்? when the element contains d orbital, அப்போ வந்து when it forms more than one double bond. இப்போ சல்ஃபர் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா it will form two double bonds. பின்னால் பார்க்க போகிறோம் நம்ம. சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டேன்னா சல்ஃபர் சுற்றி 4 பாண்டு போட்டுக்கணும். if you draw the structure of sulfuric acid எப்படி இருக்கும்? 4 O போட்டுக்கணும், 2 H இருக்குது, அப்போ என்ன வரும்? 2 டபுள் பாண்டு வந்துடும். ஸோ ஒரு டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? Pயில் ஃபார்ம் பண்ணிட்டோம். அது அடுத்ததில் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? it will have another sulfur கூட கம்பைன் ஆகும்போது it will try to form a P5D5 double bond. That is, sulfur is capable of forming P5D5 double bond. அதாவது P5D5 அப்படின்னா என்ன அர்த்தம்?
p ஆர்பிட்டலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் d ஆர்பிட்டலில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்து lateral overlappingல it will try to form a double bond. That bond is called as the p5d5 double bond. So tendency to form multiple bonds, that is double bonds. So oxygen வந்து it forms p5 double bond இந்த மாதிரி form பண்ணிடும். But other elements ஆல form பண்ண முடியாது. ஏன்னா other elements will tend to have d orbital இருக்கிறதுனால they form, that is osate tapoல. If you have osate tapo, tapoல பார்த்தோன்னா other elements வந்து due to lack of due to the presence of d orbitals, they will form p5d5 double bond. They form p5d5 double bond. They will have a tendency to form p5d5 overlap ஆகிறதுனால they form that type of bonds. So இந்த bond கொஞ்சம் பெருசாக இருக்கும். So you will have compounds like S double bond, C double bond, S இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி TE double bond, C double bond, TE இந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட்ஸ் இப்படி இருக்கும். அதே மாதிரி SE double bond, C double bond, SE இந்த மாதிரி இருக்கும். All these things they are all so this is the multiple bonds, tendency to form multiple bonds. They do not form triple bond. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரஜனில் நம்ம பார்த்தோம் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து டபுள் பாண்டு மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் எவர் த டாபிக் தட் யூ ஸ்டடி இன் பி பிளாக் எல்லாத்தையும் நீ அந்த 4 கேட்டகரி ஆஃப் கொஷின்ஸ் கூட ஆட்ரிபியூட் பண்ணி தான் நீ லேர்ன் பண்ணணும். அப்போ தான் நீ இந்த கொஷின் வந்து உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கேட்டனேஷன்னா என்ன? எபிலிட்டி டு ஃபார்ம் கனெக்ட் டு மோர் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி ஆக்சிஜன் பார்த்தோன்னா 2 கூட தான் கம்பைன் ஆகும். சல்ஃபர் வந்து 8 கூட கம்பைன் ஆகுது. சல்ஃபர் கேன் கம்பைன் வித் 8. ஸோ 8 வருது. ஸோ அப்போ இதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கலாம் என்ன இருக்குது உனக்கு ஸ்ட்ராங்கர் டெண்டன்சி டு ஃபார்ம். கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி வந்து ஜென்ரலாக இன்க்ரீசஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மற்ற எலமெண்ட்டுக்கெலாம் ஜாஸ்தியாகிட்டே போகாது. இது எல்லாமே ஆக்டா அட்டாமிக் தான் வரும்னு பார்த்தோம். Since all the elements form octaatomic, O, Se, Te, Po, இது எல்லாமே வந்து இது catenation 2, catenation 8, 8, 8, 8 இருக்கிறதுனால ஸோ எப்படி இருக்கும் ட்ரெண்டு வந்து இது மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். கேட்டனேஷன் இன்க்ரீஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இட் வில் ஹேவ் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் தட் இஸ் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து அல்லோட்ரோப்ஸ். ஃபாஸ்பரஸில் பார்த்தோம் இல்லையா, ரெட் பாஸ்பரஸ், பிளாக் பாஸ்பரஸ் அண்ட் ஒயிட் பாஸ்பரஸ்னு. அதே மாதிரி இங்கேயும் வந்து யூ வில் ஹேவ் எலமெண்ட்ஸ் வில் ஃபார்ம் அல்லோட்ரோப்ஸ். ஸோ ஆக்சிஜனில் பார்த்தோன்னா யூ வில் ஹேவ் O2 அண்ட் O3, ஆக்சிஜன் அண்ட் ஓசோன் இருக்கும். சல்ஃபரில் வந்து வி வில் ஹேவ் நிறையா இருக்குது. சல்ஃபரில் வந்து வி வில் ஹேவ் லாட் ஆஃப் மோனோக்ளினிக் சல்ஃபர், ட்ரைக்ளினிக் சல்ஃபர், ரோம்பிக் சல்ஃபர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தோட ஸ்ட்ரக்சர் மட்டும் வேரியேஷன் இருக்கும். அது நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டாக படிக்கும்போது அதை நம்ம தனியாக படிக்கலாம். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் ஸ்கூல் இட் இஸ், ஒரு டாபிக் இதை நோட் பண்ணிக்கோங்க நோட் புக்கில். ஃபோட்டோ சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸ். ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, வாட் ஆர் ஃபோட்டோ சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு. நிறைய பசங்க லைட்டு பட்டால் டீகம்போஸ் ஆகிடும். எலமெண்ட்ஸ் விச் காம்பவுண்ட்ஸ் விச் டீகம்போஸ் ஆன் லைட் வில் ஆர் கால்ட் அஸ். எலமெண்ட் வந்து எந்த எலமெண்ட் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் நோ தட் த எலமெண்ட்ஸ் விச் டீகம்போஸ் ஆன் எக்ஸ்போஷர் டு லைட். நார்மலாக நீ அந்த வேர்டுலேருந்தே நீ அதோட க்ளூவை நீ கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வரும் அப்படின்னு. உடஞ்சி போய்டுன்றது பிகாஸ் தே வில் ஹேவ் வீக் பாண்ட்ஸ். ஸோ அந்த எலமெண்டோட அந்த பாண்டு வந்து திஸ் பாண்ட் வில் பி வீக். இது வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும், when it is exposed to light it will break. So this is called as photosensitive elements. So selenium, telluriumலாம் வந்து எக்ஸாம்பிள். செலீனியம், டெல்லூரியம் கீழே போக போக பாண்ட் என்தால்பி அந்த ஆட்டம்ஸ்னுடைய பாண்ட் என்தால்பி, அந்த பாண்ட்ஸ் பிட்வீன் 2 atoms. If you see that ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது, சல்ஃபருக்கு 8 இருக்குது, எல்லாத்துக்குமே ஆக்டா அட்டாமிக் வருது. பட் கீழே போக போக ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால
ப்ளஸ் மெட்டாலிக் பாண்ட்ஸ் வந்து வீக்காக ஆகிடும், லைட்டு போடும்போது டீகம்போஸ் ஆகிடுறது. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்காது. தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். ஸோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் தீஸ் பாண்ட்ஸ் வில் பிரேக். ஸோ அண்ட் தேர் ஆல்சோ குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதை நம்ம இதில் ஃபிசிக்ஸ்லேயும் படிப்பீங்க, சாலிட் ஸ்டேட்லேயும் நம்ம பார்ப்போம். இந்த மெட்டலாய்ட்ஸ்லாம் வந்து they can be used as a very good diodes and triodes by either as a NPN conductor or PNP conductor. அந்த மாதிரி வச்சு கூட நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் all the elements. அடுத்தது முக்கியமானது for all the p block, oxidation states of all the elements. அதோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் நீ தெரிஞ்சுட்டேன்னா காம்பவுண்டோட ப்ராடக்ட் உனக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இதில் எல்லா எலமெண்ட்டுமே வந்து யூ வில் ஹேவ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பாசிட்டிவ் எப்போ வரும்? when the element loses electrons, when it undergoes oxidation it will become plus and the electron will be released. Negative எப்போ வரும்? when it gains electrons it will become like this. So negative oxidation state and positive oxidation state depends upon whether the element is either gaining the electron or losing the electron. So that you have to remember. In general, if you take any element, suppose oxygen எடுத்துக்கிறேன்னு சொன்னா 8, so 2 6 ன்னு வரும். So highest oxidation state, higher கிடையாது, highest oxidation stateனா என்ன? அதால 6 electrons லூஸ் பண்ண முடியும். So it will be plus 6. அதே மாதிரி lowest for any element, lowest oxidation state பார்த்தா என்ன வரும்? It can gain 2 electrons to attain octet. So lowest depends on octet attaining. Lowest depends on octet attaining. Highest depends on valence electrons. So entrance ல வந்து உனக்கு क्वेश्चन வரும். என்ன क्वेश्चन வரும்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர்னுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ வரும்? +6 வரும். லோயஸ்ட் என்ன வரும்? -2 வரும். ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வரும் உனக்கு. ஓகே, இப்போ போரானுக்கு எடுத்துட்டேன்னா என்ன வரும்? போரான் வந்து 5 இல்லையா, 2 3 வரும். ஹையஸ்ட் என்ன வரும்? +3 வரும். லோயஸ்ட் என்ன வரும்? இட் கேன் கெயின் 5 எலக்ட்ரான்ஸ்னு வரும் தியரட்டிக்கலாக, பட் இட் வில் நெவர் கெயின் 5 electrons. It can gain only 2 electrons because 2pz orbital ஒன்று தான் எம்டியாக இருக்கு. So it can only gain 2 electrons. Therefore theoretically it will be +5 to attain octet state, but it never attains that oxidation state. So entrance la இந்த மாதிரி questions தான் வரும். You should be very careful. So this concept is different from LOS and HOS what we have been discussing. Okay, so this is different from LOS and HOS. Different from LOS and HOS. So the point not to be confused with us. Don't confuse with LOS and HOS. This is different, that is different. Okay, so oxidation state in அப்படின்னு சொன்னா you will have minus negative oxidation state இருக்கும், positive oxidation state இருக்கும். So usually oxygenல மட்டும் தான் வந்து உனக்கு you will have different types of. So you have suboxides, C3O2 chemical bondingல படிச்சிருப்ப. நார்மல் ஆக்சைட்ஸ் இருக்கும், நார்மல் ஆக்சைட்ஸ் இந்த மாதிரி H2O இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் பெராக்சைடுனா என்ன? ஒரு O எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் சூப்பர் ஆக்சைடுன்னு இருக்கும். அதில் வந்து O வந்து கம்மியாகிடும், அதோட வேலன்சி, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியாகிடும், பெராக்சைடுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் polyoxides and then you will have mixed oxides. Mixed oxides na enna? இப்போ Fe3O4 இருக்கு இல்லையா, this will be as ferrous and ferric இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ PbO and PbO2 and PbO2. ஸோ அப்போ என்ன வரும்? PB2
O3 வரும். Mixed oxide. So you have plumbous, you will have plumbous and plumbic. அதே மாதிரி ferrous and ferric. These are all called as mixed oxides. So இப்போ இதில் oxidation number போட்டோன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து -8 வரும். அப்போ இதுக்கு +8 வரணும். +8னா என்ன வரணும்? ஒரு அயானுக்கு வந்து 8/3 வரும். ஆக்சிடேஷன் நம்பர் ஜென்ரலாக நம்ம ஃப்ராக்ஷனில் போட மாட்டோம். அப்போ என்ன வரும்? இந்த மாதிரி போட்டோன்னா -2 இருக்கும், +2 இருக்கும். அப்போ -6 இருக்குது அப்படின்னா இதில் +6னா +3 வரும் இந்த இடத்துல வரும். ஸோ த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயர்ன் இன் Fe3O4 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், இது ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், இது ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், அப்புறம் இது ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ இது ரெண்டு சேர்ந்து இருக்கிற ஆப்ஷனை தான் நீ டிக் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் 2 oxides. தீஸ் ஆர் ஆல் மிக்சர் ஆஃப் 2 oxides. பாலிஆக்சைட்ஸ் அப்படின்றது வந்து பாலிமரில் உனக்கு ஃபார்ம் ஆகும். நம்ம பாலிமரில் போட முடியாது, ஏன்னா அதில் நிறைய ஆக்சிஜன் வரும். ஸோ அதில் நம்ம அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நார்மலாக அதில் போட முடியாது. இப்போ சப்ஆக்சைடில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும். -4ன்னு இருக்கும். அப்போ என்ன வரும்? இது 4/3ன்னு வரும். 4/3ன்னு வரும்போது எப்படி போடுவோம்? whenever the oxidation number is greater than the valence electron, or if it is fraction, then you have to predict the oxidation number only by structure. இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன, what is the rule? whenever the OS oxidation state is either greater than the valence electrons greater than the number of valence electrons or fractional, you have to predict the OS from its structure only. So in the point ஞாபகம் வச்சுக்கோ, this is very important. This point is very important. தப்பாக நீ கொடுத்துடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் உனக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ்லேயோ இதுலேயோ வந்து they will ask you what is the oxidation state of this element in this compound அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ அவசரமாக இந்த மாதிரி எழுதிடக்கூடாது, சரியா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்போ ஸ்ட்ரக்சர் போடும்போது என்ன வரணும்? கார்பன் கேட்டனேஷன் இருக்கிறதுனால சி வந்துடும், அது உனக்கு ஈஸி. அப்போது ஆக்சிஜனுக்கு இங்கே தான் வரணும். உனக்கு ஆக்சிஜனுக்கு 2 பாண்டு வரணும், கார்பனுக்கு 4 பாண்டு வரணும், அவ்வளோதான். ஓகே, சிம்பிள். ஸோ ஆக்சிஜனுக்கு -2, கார்பனுக்கு +2, ஆக்சிஜனுக்கு -2, கார்பனுக்கு +2, 0 ஆகிடுத்து. உனக்கு டோட்டல் 0 வரணும். அப்போ இதுக்கு 0 வந்துடும். ஸோ கார்பன் will have 2 different oxidation states in this compound. சப்ஆக்சைட்ஸில் வந்துடும். நார்மல் ஆக்சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, -2 வந்துடும், +2 இது வந்துடும். பெராக்சைடில் எப்படி இருக்கும்? ஸோ இது +2 இருக்கும், அப்போது இது -2 வரும். அப்போது எப்படி இருக்கும்? உனக்கு HOOH வரும், இந்த மாதிரி வரும். அப்போ போடும்போது என்ன வரும்? உனக்கு இதுக்கு +1, இதுக்கு -1, இதுக்கு -1, இதுக்கு +1. ஸோ பெராக்சைடில் வந்து இட் will have -1 வரும். பெராக்சைடில் இட் will have -1. சூப்பர் ஆக்சைடில் பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? இதுக்கு வந்து +1 இருக்கணும், அப்போ இதுக்கு -1 தான் இருக்கணும். ஸோ அப்போ -1னா என்ன? 1/2 வந்துடும் உனக்கு. அதில் இதில் குறைஞ்சி போயிடும். இன்னும் வந்து இதில் 1/2 வந்துடும் உனக்கு. ஸோ 1/2 you will have -1/2ன்னு வச்சுக்கணும். -1/2 வரும். அதே மாதிரி இதில் வெறும் -1 வந்துடும். பெராக்சைடில் you will have -1 வரும். அண்ட் வெறும் O2ன்னு எடுத்துட்டேன்னா என்ன வரும்? இஃப் யூ டேக் ஒன்லி O2ன்னு எடுத்துட்டேன்னா எலமெண்டல் ஸ்டேட்டில் அதுக்கு 0 இருக்கும். எலமெண்டல் ஸ்டேட்டில் அதுக்கு எல்லா எலமெண்ட்ஸுக்குமே 0 இருக்கும். ஆக்சிஜனுக்கும் அதே மாதிரி you will have 0. அண்ட் இன்னொரு காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பவுண்ட் O2F2. O2F2வில் பார்த்தீங்கன்னா அதாவது O2 அண்ட் O3க்கு வந்து O2 அண்ட் O3க்கு வந்து 0 வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிகாஸ் எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால they will have 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் பார்த்தீங்கன்னா O2F2வில் பார்த்தீங்கன்னா O2F2வில் எப்படி வரும்? ஃப்ளோரின் வந்து ஃப்ளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? ஃப்ளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால் இதுக்கு வந்து -2 வந்துடும். அப்போ இதுக்கு +2 வந்துடும். அப்போது +1 வரும். ஸோ இந்த காம்பவுண்டை ஞாபகம் வச்சுக்கோ. இது கேட்பாங்க. திஸ் காம்பவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். This compound is important.
Okay, so you have to remember this compound. Sometimes இது ஒரு கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் வந்து OF2 கேட்பாங்க. OF2 கேட்பாங்க. ஸோ இதில் -2 வரும், இதில் -2 +2 வரும். This is also important. This is also important. So these are the two compounds in which oxidation exists as positive oxidation state due to electronegativity difference between fluorine and oxygen. Okay, so generally oxygen and the positive oxidation state kaatadhu most of the compounds except in these two compounds. In all the other compounds it will show only negative oxidation states. அது suboxide இருந்தாலும் சரி, ஆக்சைடாக இருந்தாலும் சரி, பெராக்சைடாக சரி, சூப்பர் ஆக்சைடு, மிக்ஸ்ட் ஆக்சைடு, எந்த ஆக்சைடு எடுத்துட்டேன்னாலும் அதில் வரும், எக்ஸப்ட் இதில் மட்டும் இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் O2F2. எப்படி சொல்லுவோம்? இப்போ HClனால் எப்படி சொல்கிறோம்? இது எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட், இது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட். ஸோ வி சே ஹைட்ரஜன் குளோரைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் குளோரைடு, அதாவது நெகட்டிவாக இருக்கிறது வந்து ஐடுன்னு வரும். ஸோ இப்போ இதில் வந்து F வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால ஃப்ளோரைடுன்னு வரும். ஸோ டைஆக்சிஜன் டைஃப்ளோரைடுன்னு சொல்லுவோம். இதை ஆக்சிஜன் டைஃப்ளோரைடு, CO2 மாதிரி கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஆக்சிஜன் டைஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேமை ஞாபகம் வச்சுக்கோ. சம்டைம்ஸ் உனக்கு நேம் கொடுத்துட்டானா அந்த நேம்லேருந்து உன்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐ வில் ஸ்டாப் ஹியர். நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் சி த ட்ரெண்ட்ஸ், எல்லாத்தோட ட்ரெண்ட் எல்லாம் பார்க்கலாம். அதாவது ஹைட்ரைட்ஸ், ஆக்சைட்ஸ், ஹாலைட்ஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி, ரியாக்டிவிட்டி, ரெடியூசிங் கேரக்டர், ஹைட்ராலிசிஸ், இதெல்லாம் அண்ட் ஆக்சி ஆசிட்ஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் அதே பேட்டர்ன் தான். குரூப் 15 எப்படி படித்தோமோ அதே தான் வரும். அனோமாலஸ் பிஹேவியர் ஆஃப் ஆக்சிஜனுக்கும் அதே தான் வரும். ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஆப்சன்ஸ் ஆஃப் d ஆர்பிட்டல், எபிலிட்டி டு ஃபார்ம் p5 பாண்ட்ஸ், மோஸ்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர், இதெல்லாம் அனோமாலஸ் பிஹேவியரில் இதே பாயிண்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஓகே, அண்ட் தென் வி வில் ஹேவ் சம் காம்பவுண்ட்ஸ். O3 ஓசோன் படிப்போம், அண்ட் ஆக்சைட்ஸ் படிப்போம் ஆக்சிஜனில். சல்ஃபரில் வி வில் ஸ்டடி த SO2, SO3, சல்ஃபியூரிக் ஆசிட் படிப்போம், அண்ட் தென் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் படிப்போம், அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் தோஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ குரூப் 16லேயே வந்து இதே மாதிரி வரும். மறுபடியும் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அதில் படிக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிட்னுடைய ரியாக்ஷன், ஓசோனோட ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் படிப்போம்.